வால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நண்பர் பச்சை அழைப்புல வந்தேன். உண்மையிலேயே வந்து இந்த மண்ணுல வந்து எல்லாருமே வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கோம். யாரும் வந்து அழைப்பு வர்றதுக்கு முன்னாடியே சாவறதுக்கு காரணங்கள் இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப தீர்க்கமா எடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்டை ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமான்றது உண்மையிலேயே வந்து யாராலையும் முடியுமான்னு தெரியல. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு சமீர். இந்த இதுல வந்து மெசேஜ் பாத்தீங்கன்னாக்க ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு விஷயத்த ஒரு கன்வேல டயலாக்ல எல்லாத்துலயுமே ரொம்ப ஷார்ட் பண்ண என்ன சொல்ற ஷார்ட் டைம்ல வந்து சொல்றது இமீடியட்டா எனக்கு பார்த்த ஆடியன்ஸ் வந்து 50 பேர் அந்த ஸ்கிரீன்ல உட்காந்துருக்கோம் நினைக்கிறேன். 50 பேர்லயும் கண்டிப்பா கண் கலங்கி இருப்பாங்க. ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து யாரும் அந்த அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உண்மையில எக்ஸலண்டா பண்ணிட்டாரு. அதுல உள்ள மெசேஜ் எப்படியாப்பட்ட பிரச்சனையும் பேசுனா ஒரு நிமிஷத்துல அது வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படும் அப்படின்ற அந்த உறவுகளுக்கு உள்ள வழிய எளிமையா வந்து கடத்தி எல்லாருக்கிட்டையும் கண்கலங்க வச்சிட்டாரு. இவர் மாதிரி இயக்குனர் இந்த தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வரணும்னு இருக்கவங்க எல்லாரும் சார்பா நான் கேட்கிறேன். படத்துக்கு எனக்கு அழைப்பு நண்பர் ரொம்ப நாள் தொடர்புல இருப்பாரு. அவரு நிறைய கவிதைகள் நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. பல வேலைகள் பார்க்க லேட்டா தான் வந்தேன். உண்மையாவே இந்த படம் வந்து மிக மிக அவசியம் சொல்லலாம். சின்ன விஷயம் வந்து கன்வே பண்ணாதான் நிறைய விஷயங்கள் வேறு கோணத்துல இருக்கு. இந்த மாதிரி படம் எடுத்த இயக்குனருக்கு பெரிய பாராட்டுகள். அதாவது சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னாங்க ரொம்ப ஷார்ட் டைம் அவ்வளவு பெரிய விஷயத்த கன்வே பண்ணது உண்மையாவே எல்லாருக்குமே சரி. அதுல எல்லாமே இசையமைப்பாளர்கள் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நண்பர் இது மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்களும் தயாரிக்கும். அவர் வச்சிருந்த பெரிய மூவி வாங்குறேன். ஓகே அனுப்புறேன்.